அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அருள் பிரகாச ராமலிங்க வள்ளலார் மனிதர்களை பற்றி, மனிதர்களின் பசியை பற்றி உணர்ந்த, அதற்கு உபாயங்கள் சொன்ன மிகச்சிறப்பான ஒரு ஆன்மீகவாதி. இறைவனை அடைவதற்கு வேறு எதுவும் செய்ய வேண்டாம், அன்பு ஒன்று போதும், அன்பினால் இறைவனை எளிதாக அடைய முடியும் என்கிறார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில்புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிருளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பெருளியே, அன்புருவாம் பரசிவமே என்கிறார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மழையை உள்ளங்கையில் அடக்க முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா மலை போன்ற பெரிய இறைவன் உங்கள் கைப்பிடிக்குள் புகான்கிறார். இறைவனை அடைவதற்கு மாட மாளிகைகள் தேவையில்லை. அன்பு இருக்கும் ஒரு குடிசைக்குள் அவனே சென்று புகுந்து கொள்வான். அன்பெனும் குடிபுகும் அரசு, அன்பெனும் வளைக்குட்படும் பரம்பொருளே. அன்புங்கிற வலையை வீசினா அதில் அவனையே மாட்டிக்குவான். அப்படியான பரம்பொருள் அவன். அன்பு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அந்த கையில் அவனே அமர்வான். அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பு என்பது உங்கள் கையாய் இருக்கிற போதில் அந்த கரத்தில் அமரும் அமுது போன்றவன் இறைவன் சொல்லுவான். அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே. இந்த அன்புங்கிற குடத்துக்குள்ளே அவனுடைய அந்த பெரிய பேராற்றல், கடல் போன்ற பேராற்றல் கூட அடங்கிடுமா. அன்பெரும் உயிரொளிர் அறிவே. அன்புங்கிறது அந்த உயிர் ஒளிரக்கூடிய அறிவாக இறைவன் இருக்கிறான். அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே. அது இறைவன்கிறவன் மிகப்பெரிய பேரொளி. அன்பு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அந்த பேரொளியாகிய இறைவன் அந்த அன்பிற்குள்ளாக அடங்குவான். அன்பே அன்புருவாம் பரசிவமே. இறைவன் என்பவன் அன்புருவானவன், அவன்தான் இறைவன் என்கிறார்கள். அந்த வகையில் நாம் அன்பை போற்றி, அன்பின் வழி போற்றி இறைவனை அடைவோம். மனிதர்களுக்குள்ளாக பேதம் பார்க்காமல் எல்லோரையும் நேசிக்கிற அன்பை பரப்புவோம். அண்ணலின் பிறந்த நாளன்று இதை உறுதியேற்போம். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.